தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருக்கிறாங்க. தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக எதற்காக என்ன வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் என்றால், இஸ்ரேல் காசாவில் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு இனப்படுகொலை குற்றத்தை தடுத்தல் தண்டிப்பது தொடர்பான சர்வதேச மாநாட்டை மீறியுள்ளார்கள். அதாவது இனப்படுகொலை ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறார்கள் என்பதை சொல்லிதான் அவங்க வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. முதலில் இந்த சர்வதேச நீதிமன்றத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது இது ICJ என அழைக்கப்படுகிறது, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள், அதாவது 193 நாடுகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. யாரால் அப்படின்னா, ஐநா சபையின் உறுப்பு நாடுகளாக இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் தான் ICJவுக்கு வழக்குகள் அப்படிங்கிறது, பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொண்டு செல்ல முடியும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், ஐநா சபையின் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய 193 நாடுகள் தான் இந்த ICJவுக்கு பிரச்சனைகளை, வழக்குகளை கொண்டுட்டு போக முடியும். அதுக்கப்புறம் இந்த ICJ, அதாவது சர்வதேச நீதிமன்றம் அப்படிங்கிறது இந்த வழக்குகளை விசாரித்து அதனுடைய தீர்ப்பை பொதுவெளியில் அறிவிப்பாங்க. இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் 15 நீதிபதிகள் இருப்பார்கள். இவர்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 9 ஆண்டுகளாக இருக்கும். இந்த 15 நீதிபதிகளை யார் நியமிப்பார்கள் அப்படின்னா, ஐநா பொது சபை மற்றும் பாதுகாப்பு சபையால் நியமிக்கப்படுகிறார்கள். ஐநா பொது சபை மற்றும் பாதுகாப்பு சபையால் நியமிக்கப்படக்கூடிய 15 நீதிபதிகளும் அவரவர் நாடுகளின் பிரதிநிதிகளாக செயல்பட முடியாது. கண்டிப்பாக அவர்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் இந்த 15 நீதிபதிகள் இல்லாத நாடுகளில் இருந்து வழக்குகள் வரும்பொழுது அந்த நாடுகளின் சார்பாக நீதிபதிகளை அவர்கள் நியமித்துக் கொள்ளலாம். இது வழக்கத்தில் இருந்து வருவது. இந்த சர்வதேச நீதிமன்றம் 1945 உருவாக்கப்பட்டாலும் 1946 தான் செயல்பட தொடங்கியது. இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னா, தனிநபர் மற்றும் குழுக்களுடைய பாதுகாப்பில் மிகப்பெரிய கவனம் செலுத்தி வருகிறது. குறிப்பாக மனித உரிமைகள், இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்கள் தடுப்பதற்கு அடித்தளமாக விளங்குகிறது. பொதுவாக இந்த இனப்படுகொலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இனம், மதம் அல்லது தேசிய குழுவை திட்டமிட்டு அளிக்கக்கூடிய செயல்கள். அது மட்டுமல்லாமல் நிறைய கொலைகள், கட்டாய இடமாற்றம் மற்றும் அதிகமான மரணங்களை உருவாக்குவது, விளைவிக்கக்கூடியது, கடுமையான வாழ்க்கைக்கு மக்களை திணிப்பது, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இனப்படுகொலையின் பாதிப்புகளாக இருக்கு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இனப்படுகொலை அப்படிங்கிறது ஒரு தேசிய குழுவை, இல்லைனா ஒரு இனக்குழுவை, இல்லைனா ஒரு மதக்குழுவை முழுமையாக அழிப்பது, இல்லைனா அதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதாகும். ஏன் நம்ம இவ்வளோ தூரம் இனப்படுகொலையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இங்கு இனப்படுகொலையை மேற்கோள் காட்டி தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் இந்த இனப்படுகொலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று நடந்தது இன்று நடந்து கொண்டிருக்கிறது, நாளையும் அது நடக்கக்கூடாது என்பதற்காக இனப்படுகொலை குற்றத்தை தடுப்பதற்கு மற்றும் தண்டனைகள் வழங்குவதற்கு சர்வதேச சட்டத்தை டிசம்பர் 9, 1948 அன்று ஐநா பொது சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் முதல் மனித உரிமைகள் ஒப்பந்தமாகும். இனப்படுகொலை சம்பந்தமாக சர்வதேச சட்டங்கள் அப்படிங்கிறது குறிப்பாக 2ஆம் உலகப் போரின் போது நடந்த கொடுமைகள், அட்டூழியங்கள் அப்படிங்கிறது இனி ஒருபோதும் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த இனப்படுகொலையின் சர்வதேச சட்டங்கள் அப்படிங்கிறது சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச குற்றவியல் சட்டத்தின் வளர்ச்சியை நோக்கிய ஒரு முக்கியமான படிக்கட்டாக பார்க்கப்படுது. இப்போ இஸ்ரேல் மீது தென்னாப்பிரிக்காவினுடைய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காசாவில் பாலஸ்தீனியர்கள் பெருமளவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகள், அவர்களுடைய வீடுகள் பெருமளவு சேதம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் தங்களுடைய சொந்த வீடுகளை விட்டு, இருப்பிடத்தை விட்டு வேறு நாடுக்கு அகதிகளாக செல்லக்கூடிய ஒரு சோகமான, ஒரு துயரமான சம்பவங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்து முற்றிலும் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேருடைய கைகால்கள் இழந்து ஊனமுற்றவர்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி அங்கு இருக்கக்கூடிய மக்கள்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்தும், தங்களுடைய பெற்றோர்களை இழந்தும், தங்களுடைய கைகால்களை இழந்தும், தங்களுடைய உயிரை இழந்தும், தங்களுடைய உடைமைகளை இழந்தும் இறுதியாக இன்னொரு நாட்டின் கூடாரத்துக்கு போய் அகதிகளாக வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது கொடுமையிலும் கொடுமையாக காணப்படுது.
இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு உணவு, தண்ணீர் மற்றும் மருத்துவ உதவிகள் அப்படிங்கிறது தடைகள் ஏற்பட்டிருக்கு. மனிதர்களுக்கு தேவையான அடிப்படை 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, உண்ண உணவு, உடுத்த உடை, தங்குவதற்கு இடம், இதுதான். ஆனால் அங்கு காசாவில் வாழக்கூடிய பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு இந்த அடிப்படை விஷயங்களில் மிகப்பெரிய தடைகள், தாமதங்கள் ஏற்படுது. இன்னும் நாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, கர்ப்பிணி பெண்களுக்கு சுகாதார சேவைகள் முற்றிலும் தடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் பாலஸ்தீனிய பிறப்புகளை தடுக்கும் நடவடிக்கைகள் அங்கு திணிக்கப்பட்டிருக்கு. இந்த கொடுமையான செயல்கள் எல்லாமே ஒரு இனத்தை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய நடவடிக்கைகளாக தான் பார்க்கப்படுது. தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் காசா பகுதியில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்க நினைக்கிறார்கள். அதுவும் இந்த சர்வதேச நீதிமன்றத்தின் மூலமாக செய்து கொடுக்க அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். மேலும் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய எண்ணம் என்னவென்றால், காசா பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகள், சுகாதார தேவைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். அது கூடவே அங்கு அவர்களுக்கு இடைவேளை கொடுக்கணும். இந்த குற்றம் அப்படிங்கிறது தண்டனை இல்லாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி தொடர்ந்து இடைவேளை இல்லாமல் இந்த போர் அப்படிங்கிறது, இந்த தாக்குதல் அப்படிங்கிறது காசாவின் மீது இஸ்ரேல் செய்து கொண்டே இருப்பதனால அங்கு தேவையான அந்த மக்களுக்கு அடிப்படை உதவிகள் அப்படிங்கிறது செய்ய முடியாமல் இருக்கிறது. அதனால் இந்த போராட்டத்தில், இந்த தாக்குதல்களில் சற்று இடைவேளை தேவை என்று தென்னாப்பிரிக்கா நினைக்கிறது. இதுவரைக்கும் இஸ்ரேல் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு என்று பார்த்தோம். இப்பொழுது இஸ்ரேலுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு என்று பார்க்க போகிறோம். சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை கொண்டு வந்ததற்காக சவுத் ஆப்பிரிக்காவை இஸ்ரேல் கண்டித்துள்ளது. இஸ்ரேல் காசாவின் மீது தொடர்ந்து போர் தொடுத்து வருவதனால அங்கு காசாவில் நிலைமை மோசமாக இருக்கிறது. இந்த போரில் காசா பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்கள்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இதை தான் சவுத் ஆப்பிரிக்கா சொன்னாங்க. சர்வதேச நீதிமன்றத்தில் இதை பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு சவுத் ஆப்பிரிக்கா சொன்னது அப்படிங்கிறது இரத்த அவதூறு பரப்புகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச நீதிமன்றத்தில் தங்களை பாதுகாத்து கொள்ள பல நடவடிக்கைகளை எடுத்து வராங்க இஸ்ரேல். மேலும் காசாவில் 23,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு இந்த 23,000 பேர் கொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேலுடைய தற்பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. முதல்ல நம்ம தொடக்கத்தில் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேல் மீது வழக்கு தொடர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் இந்த சர்வதேச நீதிமன்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன வழக்கு தொடர்ந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு இனப்படுகொலை. அது இனப்படுகொலை என்ன அப்படிங்கிறத அடுத்தது நம்ம பார்த்தோம். இனப்படுகொலைனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், சுருக்கமாக தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிலைப்பாடுகள் பார்த்தோம். சவுத் ஆப்பிரிக்காவினுடைய நிலைப்பாடுகள் என்ன, அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய நிலைப்பாடுகள் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்வதேச சமூகத்தின் நிலைப்பாடுகள் என்ன. இஸ்ரேலுடைய காசாவின் மீதான இனப்படுகொலைக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்குக்கு சில நாடுகள், சில அமைப்புகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானது மலேசியா, துருக்கி, ஜோர்டன், பொலிவியா, மாலத்தீவு, நமீபியா, பாகிஸ்தான், கொலம்பியா மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் அமைப்பான OIC உறுப்பினர்கள் இதில் அடங்குவார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அமைதியாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு இருக்குது. ஆயுதங்களை வழங்கக்கூடியவராகவும் இருக்கிறாங்க அமெரிக்கா. அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் இந்த வழக்கை எதிர்க்கின்றன. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்தளவுக்கு இஸ்ரேல் மீது இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை சர்வதேச நீதிமன்றத்தில் வச்சுருக்காங்க. சர்வதேச நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு அரசு அல்லாத ஹமாஸ் போன்ற அமைப்புகளை உள்ளே கொண்டு வர முடியாது விசாரணைக்காக. அதே நேரத்தில் தனி நபரை விசாரிக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அங்கே விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இப்போ வெஸ்ட் ஏசியாவில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்கலாம். வெஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, குவைத், ஓமன், பக்ரைன், லெபனான், ஏமன், சிரியா, ஜோர்டன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இஸ்ரேல், பாலஸ்தீன்,
இப்படி நிறைய நாடுகள் இருக்குது. ஆரம்பத்தில் உள்ளூரில் நடக்கக்கூடிய போராக இருந்தது. அதாவது வெஸ்ட் ஏசியாவில் நடக்கக்கூடிய ஒரு போராக இருந்தது இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் அப்படிங்கிறது. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால முன்பெல்லாம் வெஸ்ட் ஏசியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு வாரங்கள் சண்டைகள் நடக்கும், மோதல்கள் நடக்கும். ஆனால் இப்போ இஸ்ரேல் காசாவின் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது 100 நாளை கடந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் ஏசியாவை பொறுத்தளவுக்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலையில் காணப்படுகிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா மற்றும் பல்வேறு குழுக்கள் இதில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஹசாத் அல் ஷாபி, ஜியா போராளிகள், இஸ்லாமிய ஜிஹாத், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதிஸ், இப்படி பல்வேறு குழுக்கள், பல்வேறு நாடுகள், அதாவது வெஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள், அது கூட அமெரிக்கா, இதெல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனைகள் பின்னி பிணைஞ்சி ஒரு நீண்ட நாள்களுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகிறது. இந்த மோதல்கள் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து தொடர்ந்து நடந்து வருவதனால இது வெஸ்ட் ஏசியா நாடுகளுக்கு மட்டும் பாதிப்புகள் கிடையாது, ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கே மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ஏமனை மையமாக வைத்து இயங்கக்கூடிய ஹவுதிக்கள் செங்கடல்ல மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள். அதாவது செங்கடல் வழியாக வரக்கூடிய சரக்கு கப்பல்களை ஹவுதிஸ்கள் தாக்குறதுனால சூயஸ் கால்வாய் அப்படிங்கிறது பாதுகாப்பற்றதாக மாறுகிறது. இப்படி ஹவுதி குழுக்கள் செங்கடல் வழியாக வரக்கூடிய சரக்கு கப்பல்களை ஏன் தாக்குறாங்க அப்படின்னா பாலஸ்தீனத்திற்கு தங்களுடைய ஆதரவை காட்டுவதற்காக தான். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். ஏன் அப்படின்னா ஹமாஸ் இயக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அங்கு இருக்கக்கூடிய பிணை கைதிகளை, அவர்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும். இதெல்லாம் முற்றிலுமாக நடக்க வேண்டும். இதுதான் அவங்க சொல்லக்கூடிய காரணமாக இருக்கிறது. இந்த ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துறதுனால இந்த இஸ்ரேலுக்கு யார் பக்கபலமாக இருக்கிறார்கள், ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால் அது அமெரிக்கா. இந்த அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று ரெட்சி வழியாக வரக்கூடிய, அதாவது சூயஸ் கால்வாய் வழியாக வரக்கூடிய அமெரிக்காவினுடைய சரக்கு கப்பல்களை ஹவுதிக்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. பாருங்கள், ஹவுதிக்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ ஹவுதிக்கள் அமெரிக்கா கப்பல்களை தாக்குதல் நடத்துறதுனால அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா? அவங்க ஹவுதிக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு போக வேண்டிய கப்பலை இவங்க தாக்குதல் நடத்துறதுனால அந்த சரக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் அங்கே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதனால் அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ அமெரிக்கா ஹவுதிகளை தாக்குதல் நடத்தினா அந்த ஹவுதிகளுக்கு ஆதரவாக அவங்க ஈரான் இருக்கும். ஏன்னா ஈரானுடைய பிராக்சி குழுவாக செயல்படக்கூடியது தான் ஹவுதிகள். அப்போ ஹவுதிகளை அமெரிக்கா தாக்குனா ஈரான் வரும். ஈரானில் இன்னும் பிராக்சி குழுக்கள் இருக்குது, அதாவது ஹவுதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மற்றொரு குழுக்கள்லாம் இருக்கும். இப்போ அவங்க அமெரிக்காவை தாக்குவாங்க. இந்த மாதிரி தான் இங்கே இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அங்கே பின்னி பிணைஞ்சு காணப்படுது. நாடுகள் இருக்குது, நிறைய குழுக்கள் இருக்குது, பிராக்சி குழுக்கள் சொல்லப்படுது, நிறைய குழுக்கள் இருக்குது. இதில் அமெரிக்கா வேற உள்ளே புகுந்துருக்காங்க. அதனால் பல்வேறு நாடுகள், அமெரிக்கா, அதுக்கப்புறம் பல்வேறு குழுக்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வாரத்தில் இது வரைக்கும் பிரச்சனை நடந்ததுன்னா ஒரு வாரம் அவ்வளோதான் அங்கே நடக்கும் மோதல்கள் அப்படிங்கிறது, அவ்வளோதான். ஆனால் இப்போ 100 நாள் மேலே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இந்த மாதிரி ரெட்சி வழியாக சூயஸ் கால்வாய் வழியாக போகக்கூடிய சரக்கு கப்பல்கள் அந்த போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறதுனால உலகம் முழுவதும் கண்டிப்பாக கிழக்கிலும் மேற்கிலும் ஏற்றுமதி இறக்குமதியில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இது அமெரிக்காவுக்கு கஷ்டம், இந்தியாவுக்கு கஷ்டம், எல்லாமே ஒரு கஷ்டம்தான் எல்லாருக்குமே. ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதியில் பாதிப்பு. ஆனால் இது இந்த பகுதிகள் பொறுத்தளவுக்கு இந்த வளைகுடா நாடுகள் இருக்குது, இதெல்லாமே எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் வளங்கள் கொண்ட நாடு. அவங்களாம் எண்ணெயை பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுமதி பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போது ஏற்கனவே ரஷ்யாக்கிட்டேருந்து ஐரோப்பிய நாடுகள் வாங்கிட்டு இருந்தாங்க, நேட்டோ நாடுகள். எப்போது உக்ரைன் மீது, அதாவது நேட்டோ நாடுகளோடு சேரக்கூடாது, நேட்டோ அமைப்போடு சேரக்கூடாதுன்னு சொல்லி ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தாங்களோ அப்போது இருந்து அவங்க அங்கே வாங்கிறதில்ல. அவங்க பிரிஞ்சு இங்கே இப்போது இந்த வளைகுடா நாடுகளில் தான் அவங்க அரபு கண்ட்ரீஸில் தான் அவங்க வாங்கிட்டுருக்காங்க, பெட்ரோலியம் வாங்கிட்டுருக்காங்க, கேஸ் வாங்கிட்டுருக்காங்க. அங்கே ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்குறத நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இங்கேயும் பிரச்சனை. இப்போ ரெட் கடல் வழியாக தான் இந்த கப்பல் எல்லாமே இந்த ரெட் கடல் வழியாக தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு போய்கிட்டு இருந்தது. பெட்ரோலிய பொருட்கள், கேஸ் எல்லாமே போய்கிட்டு இருந்தது. இப்போ இதுவும் இங்கே பிரச்சனை ஏற்பட்டதுனால அங்கே ஐரோப்பிய நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை ஏற்படும், பாதிப்புகள் ஏற்படும்.
அதனால தான் இவங்க வந்து இப்போது ஹவுதிகள் மீது ஐரோப்பிய நாடுகள் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெட்ரோலிய பொருட்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய வளைகுடா நாடுகள், அரபு கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்காவின் மீது கோபமாக இருக்கிறாங்க. ஏன்னா செல்வாக்கு இருக்குது அமெரிக்காவுக்கு. இந்த மேற்காசியா நாடுகளில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. முன்பு இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்கலாம், ஆனாலும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து காசாவின் மீது, பாலஸ்தீனத்தின் மீது போர் தொடுக்கும் பொழுது இவங்க அமைதியாக இருக்கிறாங்க. இவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம், அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்னெடுத்திருந்திருக்கலாம். ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்ததோடு சரி, அதை வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இந்த அரபு கண்ட்ரிஸ்க்கெலாம் கோபம். ஏன்னா அவங்க எண்ணெயை வந்து ஏற்றுமதி பண்ணணும், பெட்ரோலிய பொருட்களை, இதெல்லாம் தடைப்படுது. அதனால் அமெரிக்காவின் மீது கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அரபு கண்ட்ரிஸ் எல்லாருமே. நம்ம இந்த வீடியோவில், இந்த பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தென்னாப்பிரிக்கா வந்து இஸ்ரேல் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் இனப்படுகொலை குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம வந்து சர்வதேச நீதிமன்றம்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் இனப்படுகொலைனா என்ன, இவங்க குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா இனப்படுகொலைன்னு, அதனால் இனப்படுகொலைனா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவினுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்தோம், இஸ்ரேலுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் எங்கே நடக்குது அப்படின்னா, வெஸ்ட் ஏசியா, மேற்காசியாவில் தான் நடக்குது. மேற்காசியா, அங்கே நடக்கக்கூடிய பதட்டங்கள் என்ன, அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ரெட்ஸி அங்கே தான் இருக்குது. ஆக அந்த ரெட்ஸி கிரைசிஸ் என்னங்கிறத பார்த்தோம். அங்கே ரெட்ஸியில் என்ன பிரச்சனை நடக்கிறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே அமெரிக்கனுடைய நிலைப்பாடு என்ன, யார் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பொதுவாக எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்தியா மற்றும் உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் சில தலைப்புகளை எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சூப்பர் ஜி விலாக் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.